ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசைனர் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆரியில் மேஜராக பண்ணுற மிஸ்டேக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த செயின் ஸ்டிச் வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா கார்ட்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன், பார்த்துக்குங்க. நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ நீடில் ஹேண்டிலிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நீடில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக பிடிக்கணும். பிடிச்சதுக்கப்புறம் இப்படி ஸ்லாண்டிங்காக இப்படி போடக்கூடாது. இப்படி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேனா மாதிரி இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம வந்து எப்பயுமே செயின் ஸ்டிச்சோ எந்த ஸ்டிச்சு போடுறதா இருந்தாலும் இந்த நீடில் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் நமக்கு செயின் ஸ்டிச் அழகாக வரும். பேசிக்காக ஆரியில் வந்து செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கிறப்ப தெளிவாக கற்றுக்குங்க. இதை வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரேமில் வந்து துணியை போட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜரியையோ த்ரெட்டையோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் ஆரியில். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி நீடில் இப்படி உள்ளே விடுறோம். உள்ளே விட்டுட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி நீட்டமாக இப்படி இழுத்தோம்னா வராது. அதுவே ஒரு ட்விஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா அது அழகாக வந்துடும். நல்லா பாருங்கள் க்ளோஸ்அப்பில். இப்போ வந்து நீடில் வந்து இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இழுத்தோம்னா இந்த நூல் வந்து பிரிஞ்சுட்டு வந்துடும். துணியில் உள்ள நூலும் இப்படியே பிச்சுட்டு வரும். அது பண்ணாமல் நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணி எடுக்கிறப்ப இது வந்து அழகாக ஹேண்டில் வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ உள்ளே ப்ரெஸ் பண்ணுறேன். இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுக்கிறப்ப நீடில் வந்து மாட்டிக்குது. அதுவே இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கிறப்ப வந்துடும். பாருங்கள், இன்னொரு தடவை இங்கே பாருங்கள். இப்போ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி வந்துடும். இப்படி பண்ணிவிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணி எடுக்கிறோம்னா வந்துடுது. நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக எடுக்கிறப்ப துணி வந்து ஹோல் படும், ஓட்டையாயிடும். துணி வந்து நிறையா இப்படி 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 நம்ம சுற்றி சுற்றி எடுப்போமா, அந்த நூல் வந்து துணியில் உள்ள நூல்லாம் வெளியில் வர்றதுனால நமக்கு டிஸ்டர்பாக இருக்கும். அதுவே நீங்கள் வந்து இப்படி பண்ணி இதை ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கன்னா அழகாக. இப்போ வந்து ஜரியில் வந்து லூஸாக செயின் வச்சுட்டு செயின் ஸ்டிச் போட்டால் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இதை நான் லூஸாக ஹேண்டில் பண்ணுறேன். இது இப்போ இங்கே எப்படி இருக்குது, இது இப்படி இப்படி வரும். லூஸாக போட்டோம்னா இந்த மிஸ்டேக் வரும். நமக்கு இந்த மாதிரி லூஸாகவே இருக்கும். ஸ்டிச்சஸ் வந்து மேலே தூக்கிட்டு வந்துடும். நம்ம வந்து இந்த இடத்துல வந்து லூஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி லூஸாக இருக்கும். இந்த மாதிரி லூஸாக இருந்துச்சுன்னா செயின் ஸ்டிச் வந்து சீக்கிரமாக கழண்டுடும். அதனால் இது வந்து செட் ஆகாது. இப்போ டைட்டாக இதிலே போடுறோன்னு வச்சிங்களேன், அது எப்படி வரும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ரொம்ப டைட்டாக பிடிச்சிருந்தோம்னா துணி வந்து சுருங்கிடும். இப்படி நம்ம டைட்டாக இப்படி போட்டோம்னு வச்சிங்களேன், அப்படியே ரொம்ப துணி வந்து சுருங்கும். அப்படி போட்டாலும் நம்ம வந்து கிளாத் வந்து பட்டுப்புடவை ப்ளவுஸ் எல்லாம் கொடுக்குறப்ப நமக்கு வந்து இந்த சுருக்கம்லாம் வராமல் போகணும். இப்படி பின்னாடி இழுக்கக்கூடாது. நம்ம செயின் ஸ்டிச் போடுறப்ப இந்த மாதிரி பின்னாடி இழுத்தோம்னா அது வந்து செயின் ஸ்டிச் வந்து செயின் வந்து அழகாகவே இருக்காது. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இது பண்ணி நம்ம வந்து அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி இப்படி மேலே தூக்கக்கூடாது. மேலே தூக்காமல் நம்ம வந்து கொஞ்சம் இதுக்கு தகுந்தாப்பில் ஒரே மாதிரி ஸ்டிச்சஸை போடணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துலலாம் எவ்வளோ சுருக்கம் வந்திருக்குன்னு. நம்ம டைட்டாக இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடம் வரைக்கும் நம்ம டைட்டாக போட்டிருக்கோம். இந்த இடத்துலலாம் எவ்வளோ சுருக்கம் வந்திருக்குன்னு பாருங்கள். இன்னும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இழுக்கிறப்ப ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுப்போம். இன்னும் கொஞ்சம் டைட்டாக அந்த துணியெல்லாம் அப்படியே நெருக்கமாக இந்த இடம்லாம் இழுத்துக்கிட்டு வந்துடும். அது வந்து இன்னும் அசிங்கமாக தெரியும். இது வந்து கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் போடுறப்ப ரொம்ப சுருக்கமாக வரும். நீங்கள் வந்து அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் லூஸ் கொடுத்து சரியை வந்து ஹேண்டில் பண்ணணும். இப்போ நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து ஒரே மாதிரியான கேப்பை இது பண்ணணும். இப்போ வந்து இந்த அளவு தான் நம்ம வந்து செயினை வந்து தூக்கி நீடில் ஹேண்டில் பண்ணணும். இப்போ இது வந்து ரொம்ப நம்ம இதை இழுத்தோன்னு வச்சிங்களேன், இது ஒரு மாதிரி இங்கே இழுத்துட்டோமேன்னு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல போடுவோம். இப்படி போட்டு இப்போ அடுத்தது இழுத்துருக்க மாட்டோம். ஒன்று சின்னதாக வரும், ஒன்று பெருசாக வரும். இந்த மாதிரி வந்து நம்ம லீஃப் ஸ்டிச்சஸோ ஏதாவது நம்ம பீக்காக்கோ போட்டோம்னா அது வந்து பார்க்க நல்லா இருக்காது. இது வந்து எப்படி போடணுன்னா ஒரே மாதிரி அளவான செயின் ஸ்டிச்சு போடணும். நம்ம குட்டியாக போட ஆரம்பித்தோம்னா அந்த குட்டியாகவே இப்படியே போடணும். குட்டியாக போட்டுக்கிட்டே போனோம்னா நம்ம பாட்டுக்கு போடலாம். இது நம்ம இதுக்கு மேலே இப்படி தூக்கக்கூடாது. அதுதான் இதோட டிப்ஸு. நீங்கள் இப்படி ரொம்ப ஹேண்டில் பண்ணி இதை வந்து தூக்குனிங்கன்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். நீங்களும் தூக்கி அதை பண்ணி இதை பண்ணி பண்ணணும். இப்படி இழுக்கிறப்ப இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒன்று சின்னதாக போட்டிங்கன்னா சின்னதாகவே போடுங்க, மீடியமாக போட்டிங்கன்னா மீடியமாகவே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னோட
சொல்கிற டிப் என்னென்னா, இந்த மாதிரி பெருசாக மட்டும் எடுக்காதீங்க. த்ரெட்டாக இருக்கட்டும், சரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெருசாக எடுத்து போட்டிங்கன்னா ஸ்டிச்சஸ் ரொம்ப பெருசாக வரும், நமக்கு அந்த ஷேப்பு கிடைக்காது. அதனால் நீங்கள் வந்து சின்னதாகவே போட்டு ஹேண்டில் பண்ணுங்கள். நம்ம இப்போ செயின் ஸ்டிச் போட்டோம்னா அந்த ஃபினிஷிங்கில் நம்ம இப்போ எப்படி கட் பண்ணுறோங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். நாட்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நாட்டு போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணணும், இந்த மாதிரி இப்படி லாங்காக எடுத்துங்க. லாங்காக எடுத்துட்டு கட்டரால் இந்த இடத்துல கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை இப்படி கீழே எடுத்துருங்க. இது வந்து இப்படி இருக்கிறதுனால இது வந்து செயின் ஸ்டிச் வந்து ரிமூவ் ஆகாது, அதனால் அப்படியே இருக்கும். நாட்டு மாதிரியே வந்து ஃபினிஷிங்கோடு அப்படியே இருக்கும். இதை கட் பண்ணால் தான் உங்களுக்கு ரொம்ப அடியில் போய் கட் பண்ணோம்னா செயின் ஸ்டிச் ஃபுல்லாக ஆகும். இது வந்து ப்ராக்டிஸுக்காக நான் உங்களுக்கு இதை சொல்லித்தரேன். நாட்டு கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். இப்போ நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள், புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.